வணக்கம் தோழர்களே. இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது முருக பகவானை பற்றியும், ஆடி மாதத்தில் ஏன் காவடி எடுப்பது என்பது பற்றியும். தமிழர்களின் வாழ்க்கையில் ஆடி மாதம் ஒரு ஆன்மீக சக்தி கொண்ட மாதம். முருக பகவானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் எப்போதில் தொடங்கியது? அதன் உள்ளார்ந்த பொருள் என்ன? முருக பகவான் யார்? முருகன் தமிழர்களின் ஆழ்ந்த பக்தி பெற்ற கடவுள். தமிழில் முருகனுக்கு தமிழ் கடவுள் என்று சொல்வார்கள். அவர் பழனியில் இருக்கிறார், திருச்செந்தூரில் இருக்கிறார் மற்றும் சபரிமலைக்கும் வழிகாட்டி. முருகனை வணங்கும் போது பக்தர்களுக்கு ஆற்றல், அறிவு, வீர சத்துவம் கிடைக்கும். காவடி என்பதன் அர்த்தம் என்ன? காவடி என்பது வெறும் தூக்கி செல்வதற்கான பொருள் இல்லை. காவடி ஈட்ட காயம் உடல், வடி வாடல் துன்பம். உடல் துன்பங்களை தாங்கி ஒரு நிச்சய தீர்மானத்துடன் பகவானிடம் எடுக்கும் விரதம். இது ஒரு சாமரச தத்துவம். கடவுளிடம் உன்னை முழுமையாக ஒப்படைக்கும் செயலாகும். காவடியின் வரலாற்று தொடக்கம். காவடி எடுத்த வழக்கத்தின் ஆரம்பம் இதிகாசம் மற்றும் சித்த மரபு மூலம் வந்தது. பழனி முருகனுக்காக இடையன் இடும்பன் என்பவர் முதலில் காவடி எடுத்தார். அவர் இரு பக்கங்களிலும் வில்லியம் வித்தியாசமான பூக்கள் வைத்து மலைக்குள் சென்று பூஜை செய்தார். இறுதியில் முருக பகவான் அவருக்கு புகழ் தந்தார். ஏன் ஆடி மாதம்? ஆடி மாதம் காண ஜூலை காண ஆகஸ்ட் தென்னிந்திய மழைக்காலத்தின் ஆரம்பம். இது ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கும் காலம். பெண்கள் அம்மன் வழிபாடுகளிலும் ஈடுபட, ஆண்கள் முருகனுக்கு விரதம் செய்து காவடி எடுக்கிறார்கள். இது குடும்ப நன்மை, நோய் தவிர்ப்பு, வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றுக்காக. காவடி எடுத்துக் கொள்வதற்கான நடைமுறைகள்: பக்தர்கள் 7, 14 அல்லது 21 நாட்கள் விரதம். தூக்கு கொண்டு பால், சந்தனம், பூ, நெய் போன்றவை கொண்டு வருதல். சிலர் பாங்கவைகள், முள்ளுரிச்சி, சிலர் அலகு குத்தும் வழிபாடுகளும் செய்கின்றனர். எல்லாம் ஒரு நோக்கத்திற்காக, துன்பத்தை கடவுளுக்காக ஏற்கும் நம்பிக்கையாக. காவடி நம்பிக்கை, நம்மை வளர்க்கும் பயணம். காவடி என்பது வெறும் உடலை அல்ல, மனதை பரிசுத்தமாக்கும் ஒரு பயணம். ஒவ்வொரு அடியிலும் ஒரு தவம். சிலர் பிள்ளைகளுக்காக, நோயாளிகளுக்காக, திருமணமான உறவுக்காகவே காவடி எடுக்கிறார்கள். பலர் காவடியின் முடிவில் நிஜமாக ஆசிகள் பெற்றதை உணர்ந்துள்ளனர். காவடி என்பது ஒரு ஆன்மீக பயணம். ஆடி மாதத்தில் இந்த பயணம் இன்னும் புனிதமானதாகிறது. இது ஒரு தியாகம், நம்பிக்கை, பக்தி மூன்றின் ஒற்றுமை. நீங்களும் ஒரு தடவையாவது இந்த அனுபவத்தை உணர முயலுங்கள்.